அடுத்த குறளும் இதே ஊழை அடிப்படையாக கொண்டது. மிக சிறந்த ஒரு செய்யுள். ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது முயற்றுபவர். ழகரமும் நெகரமும் இந்த குறள்ல விளையாடுது. ஒரு அற்புதமான செய்யுள், இலக்கிய நயமுடைய ஒரு குறள். ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது முயற்றுபவர். ஊழையும் உப்பக்கம் காண்பர் என்பது, ஊழையும் உப்பக்கம் என்றால் அப்பக்கம் என்றால் அந்த பக்கம், இப்பக்கம் என்றால் இந்த பக்கம், உப்பக்கம் என்றால் இடைப்பட்ட பக்கம் என்று ஒரு பொருள் உண்டு. ஆனால் இங்கு அந்த பொருள் வராது. ஊழையும் உப்பக்கம் என்றால் நிறைய இலக்கண ஆசிரியர்கள், இலக்கிய ஆசிரியர்கள் உப்பக்கம் என்றால் முதுகு பக்கம், ஊழையும் உப்பக்கம் காண்பர், ஊழையும் புறமுதுகு காட்டி ஓட வைப்பர் அப்படின்னு சொல்றாங்க. யாரு ஊழையே புறமுதுகு காட்டி ஓட வைப்பாரு அப்படின்னா, ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி என்றால் உள்ளத்தில் சோர்வு இல்லாமல், உழைவின்றி உள்ளத்தில் சோர்வு இல்லாமல், தாழாது என்றால் முயற்சியில் குறைவு இல்லாமல், முயற்றுபவர் என்றால் முயற்சிப்பவர். இப்பொழுதோ யார் ஒருவர் உள்ளத்தில் சோர்வு இல்லாமல், செய்யும் முயற்சியில் குறைவு இல்லாமல் முயற்சி மேற்கொண்டு கொண்டே இருப்பவர், அந்த விதியையும் புறமுதுகிட்டு ஓட வைப்பர் என்று ஒரு கருத்து உள்ளது. மற்றொரு புறம், ஊழை புறமுதுகு காட்டி ஓட வச்சா ஊழ் நமக்கு முன்னாடி தானே இருக்கு, அப்போ ஊழ் ஜெயிச்சிருக்கு, ஊழ் தானே வெற்றி அடைஞ்சிரும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஊழையும் உப்பக்கம் காண்பர் என்னன்னா, ஊழ் புறமுதுக்கு கண்டு ஓடுதுன்னா ஊழ் நமக்கு முன்னாடி போகுது, அப்போ அது ஜெயிச்சதா கருதலாம் இல்லையா? ஸோ அதனால இதற்கு இன்னொரு கருத்து இருக்கு. உப்பக்கம் என்றால் இடைப்பட்ட பக்கம், நம்ம பக்கத்துல நமக்கு சமமா. ஊழையும் இடைப்பக்கம், இடப்பக்கம், பக்கவாட்டில், ஊழையும் பக்கவாட்டில் காண்பர். ஏன் பக்கவாட்டில் காண்பர் என்று நம்ம பொருள் கொள்ளணும்? பக்கவாட்டில்னா ஊழ் நம்மளை வெல்ல முடியாது, நம்மளும் ஊழுக்கு பின்னாடி இல்லை. இப்போ நம்ம மேற்கொண்ட செயல், நம்ம மேற்கொண்ட முயற்சி ஊழை பக்கவாட்டில் தான் வச்சுக்கணும். ஊழை ஜெயிக்க கூடாது. விதியையும் வெற்றி பெறாமல் செய்வது நாம் மேற்கொள்ளும் முயற்சி. விடாமுயற்சி இருந்தா ஊழையும் உட்பக்கம் காண வைக்கலாம். இப்போ ஊழை பக்கவாட்டில் காண்பர் என்ற பொருள் இதற்கு பொருந்தும் என்று கருதுகிறேன். இப்போ ஊழை பக்கவாட்டில் கண்டால் ஊழ் வெற்றியடையாது, நாமும் தோல்வியடைய மாட்டோம். இப்போ ஊழையும் உட்பக்கம் காண்பர் யாரு? உழைவின்றி முயற்சியில் உள்ளத்தில் சோர்வில்லாமல் தாழாது முயற்சிப்பவர், செய்யும் செயலில் முயற்சியில் குறைவில்லாமல் முயற்சித்து கொண்டே இருப்பவர் ஊழையும் உட்பக்கம் காண்பர் அப்படின்னு சொல்லலாம்.